பாக்கிய சனி மேல குருனோட உச்ச பார்வை. குருனோட உச்ச பார்வை இருக்கிறதுனால பாக்கிய சனி அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் சட்டு சட்டு சட்டுன்னு ஃபாஸ்டா கொடுக்க போறாரு. கொடுக்க அவர் ரெடி, யூட்டிலைஸ் பண்ண நீங்க ரெடி அப்படின்னா நல்லதுங்க. அதே மாதிரி ராகு பகவான் 8ஆம் பாவம் குருனோட பார்வை இல்லை, அஷ்டம ராகு குருனோட பார்வை இல்லை. அப்ப கடகராசி என்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு, ஹிடன் லைஃப் இருக்கு, சீக்ரெட்டான ஒரு வாழ்க்கை இருக்கு, மறைமுகமான சில ரகசியங்கள் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, லவ் இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னம்மா நீங்க நாங்க கடகம் எங்களை போய் அப்படி சொல்றீங்களேம்மா, நாங்க வந்து வெத்து காகித மாதிரி. இது வந்து பாருங்க, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்களுக்கு கிடையாது. இந்த வரிகள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கான வரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, வயிறு சார்ந்த உபாதைகள் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கவனம், வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் கேது சேம் பொசிஷன், பெருசா மாற்றம் கிடையாது. குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 1ஆம் பாவம் சுயஸ்தானத்துல குரு. சுயஸ்தானத்துல குரு அப்படின்னும் போது தேவையில்லாத சேர்க்க வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி என்னை நான் பதப்படுத்திக் கொள்வதற்கு, என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, என்ன நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான காலகட்டமும் இது அப்படின்னு சொல்லலாம். சோ தேவையில்லாத சவகாசம் சேர்க்கையில மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க.